ஒரே நாள்ல 3 இழப்பு. 1 என்ன சார்ந்தது, மத்த 2 என்ன சுத்தி இருந்தது. அந்த 3 இழப்பையும் ஒரே நாள்ல என்னால ஃபேஸ் பண்ண முடியல. மைண்டுக்குள்ள 1008 யோசனைகள். இல்ல இந்த நிமிஷம் நாம இருக்கிறோமா இல்லையா என்றதை விட, நாம இல்லாம போயிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்றத நேர்ல பார்த்ததுக்கு பிறகு எனக்கு எது மேலேயுமே ஆசைப்பட தோணல. எல்லாத்தையுமே குவைட் பண்ணிட்டு நான் ஒரு 3 days பேசாம இருந்துட்டு எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீள தெரியல. இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள வந்துச்சு. யார் மேல என்ன கோபமா இருந்தாலும் இத கதைக்காம ரோஷம் காட்டிட்டு இருக்கதை விட பேசி தீர்த்திடணும். நான் அதை மட்டும் தான் யோசிச்சேன். ஒருவேளை நாம இல்லாம போயிட்டோமோ, அந்த சிச்சுவேஷன்ல நான் பேச முடியாம போயிச்சோ, அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னவா இருந்தாலும் சரி பேசி தீர்த்திடலாம் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, அது எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த இழப்புகள், எத்தனையோ படிப்புகள் எனக்கு சொல்லித்தராத ஒரு சில விஷயங்கள்ல ஒரே நாள்ல நான் பார்த்த 3 இழப்பும் எனக்கு சொல்லி தந்துருச்சுன்னே சொல்லுவேன். லைஃப் ஹேஸ் மூவ் ஆன் எனக்கு தெரியும். பட் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. ஒரு சில விஷயங்களை நாங்க நினைச்சோனே செய்து முடிச்சிடணும். பிறகு யோசிச்சு எந்த பயனுமே இல்லைன்னு